அனைவருக்கும் அடியேன் பணிவான வணக்கங்கள். திரு பிரபாகரன் பெரியபாளையம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நமது சார ஜோதிடத்தில் ஒரு பொருள் காணாமல் போனால் கண்டுபிடிப்பது எப்படி என்பதை தயவு செய்து கூறுங்கள் ஐயான்னு கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்குன்னு பார்க்கும்போது நம்ம பிறந்த ஜாதகம் அப்படின்றத விட, அதாவது பொருளோட தன்மை இதெல்லாம் வச்சு பிறந்த ஜாதகத்திலும் எடுக்கலாம். பெரிய 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 அளவுக்கு லாஸ்னா பிறந்த ஜாதகத்தை எடுத்துக்கலாம். சாதாரண விஷயத்துக்கு நம்ம பிரசன்ன ஜாதகம் மூலமாக தான் எடுக்க முடியும். இந்த பிரசன்ன ஜாதகத்தில் என்ன அப்படின்னா, முதல்ல லக்ன உபநட்சத்திரமாக இருக்கக்கூடிய கிரகம் அதாவது உங்களுக்கு 2-6 அப்படின்னு தொடர்பு கொண்டால் நமக்கு அந்த பொருள் கிடைச்சிடும். ஏன்னா இங்கே திருடன் லக்னம் என்பது ஜாதகர், அதாவது பொருளை யார் காணாமல் போட்டாரோ அவர், அந்த பொருளை எடுத்தவர் என்பது 7வது பாவம். ஏன்னா இங்கே பொருள் காணாமல் போனால் அப்படின்னாவே அங்கே யாரோ ஒருத்தர் பொருள் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வரலாம், அல்லது ஞாபக மறதியாக வச்சுட்டாங்க அப்படிங்கிற அமைப்பும் வரலாம். உதாரணத்துக்கு 10 மணிக்கு ஒரு பொருள் ஒருத்தர் காணாமல் வச்சிடுறாரு. ஆனால் அதே பொருள் மதியம் 2 மணிக்கு கிடச்சிது, அவர் கையில் வீட்டில் தான் வச்சுருக்காரு, ஏதோ மிஸ்பிளேஸ் ஆகிடுச்சு. இது நம்ம பிறந்த ஜாதகத்தின் மூலமெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா தசா புத்தி அந்தரம். அப்போ இது பிரசன்ன ஜாதகம் மூலமாக நம்ம பார்க்கும்போது ஞாபகம் மருதியாக வச்சா லக்ன சப்ளாட் ஏதோ ஒரு வகையில் 3வது வீட்டையும் 8வது வீட்டையும் தொடர்பு கொள்ளும். பிரசன்ன ஜாதகத்தில் லக்ன உபநட்சத்திரம் 3வது வீட்டையும் 8வது வீட்டையும் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அநேகமாக லக்ன சப்ளாட் சந்திரனாக இருந்து அது 3-8 அப்படின்னாவே அது பக்கத்தில் ஒரு வித்தின் ஒரு 1 ஹவரோட கிடைச்சிடும். ஞாபக மருதியாக வச்சுற மாதிரி வச்சிடலாம். ஞாபக மருதி என்பது 3-8 ஞாபக மருதியாக நம்ம செயல்பட்டு இருக்கிற மாதிரி, யாரும் பொருள் எடுக்கல, அது ஞாபக மருதி அப்படிங்கிற மாதிரி 3-8 அப்படின்னா. இதே லக்ன சப்ளாடு 2-6 7வது பாவம் திருடனை குறிக்க. ஒரு பொருள் காணாமல் போச்சு, திருட்டாங்கன்னு வச்சிங்களேன். ஒரு வீட்டில் இருந்து பீரோவில் ஒரு பொருள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா திருட்டாங்கன்னு அர்த்தம். பீரோ உடச்சி எடுத்துகிட்டு போனாங்கன்னா அது ஞாபக மருதி இல்லை, அது திருடிட்டாங்க. அப்போ திருடிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது திருடன் என்பது 7வது பாவம். ஏன் திருடன் என்பது 7வது பாவம்னா, நீங்கள் கேட்கலாம், நிறைய கேபிபிக்களோட திருடன் என்பது 7வது பாவம் இருக்குது சார். ஒரு நண்பர் கேட்டார், மனைவியும் 7வது பாவம் சொல்கிறாங்க, அது என்ன சார் மீனிங்கு? மனைவி நம்ம மனசு திருடிட்டதால் அவங்கள திருடன் சொல்கிறாங்களா அப்படின்னு ஒரு காமெடியாக ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டார். அதாவது என்னென்னா, 7வது பாவம் என்பது நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர். நமக்கும் அவருக்கும் டெம்பரவரியாக ஒரு ரிலேஷன் வருது இல்லையா, நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர். அதாவது ஆசிரியர் என்பது லக்ன பாவனா, 7 என்பது மாணவர், மாணவர் என்பது லக்ன பாவனா, 7 என்பது ஆசிரியர். அதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் நம்மோடு தொடர்புடைய நபர்களை நம்ம 7வது பாவம் சொல்லுவோம். அந்த வகையில் இங்கே திருடன் என்பது 7வது பாவம், லக்ன பாவம் என்பது பொருளை தொலைச்சவர். அப்போ லக்ன பாவமும் 7வது பாவமும் 2-6 அப்படின்னா நமக்கு அந்த பொருள் கிடைக்கும்னு எடுத்துக்கலாம். நம்ம அந்த பொருள் நிச்சயம் கிடைக்கும். அதாவது பூட்டை உடைச்சிட்டு எடுத்துகிட்டு போன பொருள் நமக்கு கிடைக்கும். 4-10 அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய பொருளை பாதி கிடைக்குன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த 2-6ங்கிறது லக்னத்துக்கு சாதகமாகவும் 7வது வீட்டுக்கும் 8-12 ஆகிடுது. இதே 4-10 அப்படின்னா என்ன ஆகுனா, 7வது வீட்டுக்கு 4-10 ஆகிடுது, லக்னத்துக்கு 4-10 ஆகிடுது. அப்போ என்ன ஆகுனா, திருட்டு போனவங்க பாதி பொருளை கொடுத்துருவாங்க, பாதி பொருள் கிடைச்சிரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி இல்லாமல் 5-9 இல்லது 8-12 இந்த பாவங்கள் அந்த பொருள் நமக்கு கிடைக்காது அப்படின்னு எடுத்துடலாம். 7வது பாவமும் இது 5-9 8-12 இந்த பாவத்துடைய தொடர்பு இருந்தால் அது கிடைக்காது. இதே 3வது பாவம்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி, அதாவது நம்ம பொருள் காணாமல் போனது அதே பொருளாக இல்லாமல் அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு பொருளை கொடுத்துருவாங்க. இதை 3வது பாவ மாற்றங்கள் அப்படிங்கிறதால ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்கிறதால நிறைய திருடு போன பொருள் நகையெல்லாம் திருடு போவோம். போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வேறு ஏதோ நகையை வச்சு இந்த நகையை வச்சுக்கோங்க கையெழுத்து போட்டுருங்க கிடச்சிச்சு அப்படின்வாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த 3-9வது பாவங்கள், அதாவது நமக்கு என்ன பொருள் காணாமல் போச்சோ அந்த பொருளே கிடைக்காம அதுக்கு பதிலாக வேற ஒரு பொருள் ஒரு சின்ன அமௌண்ட்டு கிடைக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 3-7-11னா கொஞ்சம் பரவாயில்ல, 3-9னா ஒரு காம்ப்ரமைஸ் ஒரு சின்ன பொருளை கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் இங்கே லக்ன பாவமும் 7வது பாவத்தையும் பார்க்கணும். இதில் 8-12 அப்படிங்கிறது வரக்கூடாது. லக்னத்துலையும் 7லையும் நடக்கிற தசாபுத்தி மெயினாக, ஏன்னா அது கொடுப்பனை அப்படிங்கிறது இருந்தாலும் நடக்கிற தசாபதிலையும் 8-12 5-9 வராமல் இருந்தால் அது சிறப்பு. அதேமாதிரி விரைந்து செல்லக்கூடிய கிரகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். சுக்கிரன் செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் நமக்கு லக்ன சப்ளாடா பிரசன்னத்தில் வரும்போது அது சிறப்பு. அந்த விஷயங்கள் விரைவில் ஒரு முடிவை கூறுன்னு எடுத்துக்கலாம். இதே சந்திரனாக இருந்தால் ஒரு குயிக்காக ஒரு 10 ஒரு மாதத்துக்குள்ளே அதுக்குண்டான சம்பவங்கள்
நமக்கு சாதகமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம்.